வணக்கம் and welcome to Lux Kitchen. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது. ஆடிப்பெருக்குக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் தான் செய்வோம். கல்கண்டு பொங்கல், புளியஞ்சாதம் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காய் சாதம் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு, 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/4 கப் நிலக்கடலையும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நிலக்கடலையும் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நான் 1:2 ரேஷியோவில் சாதத்தை உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.